நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. பொது அறிவு பற்றின விளக்கங்களை எமது நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் வழங்குவார். வணக்கம். இன்றைய பொது அறிவு: உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது தெரியுமா? கியூபா தீவு. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு ஒட்டகம். எகிப்தின் வெள்ளைத்தங்கம் என்று அழைக்கப்படுவது பருத்தி. களிமண் பாண்டங்கள் செய்தல் பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் செராபிக்ஸ். இந்தியாவில் அதிகம் பயிராகும் மிளகாய் ரகம் ஹங்கேரியன் பாப்ரிகா. உலகில் மிக அதிகம் விற்பனையாகும் பொருள் காஃபி பவுடர். இந்திய நிலப்பரப்பில் வண்டல் மண்ணின் அளவு 74%. கரிசல் மண்ணின் இந்திய பெயர் ரெக்கர். இந்தியாவில் மண்ணரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய நிலப்பரப்பு 20%. நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. இப்ப இருக்கக்கூடிய காய்கறிகளில் சுவையானது இல்லை. பழைய முறை விவசாயத்தில் சுவை அதிகமாக இருக்கும். இதை பெற என்ன வழி? இப்போ இதுல விதை உற்பத்தி சட்டங்கள் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு ரகங்களோட விதையை சேமிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு சில வரையறை கொடுத்துருக்காங்க. அதோட இத்தனை நாள்ல அது முளைப்பு திறன் போயிடும், இவ்வளோ அதிகபட்ச உற்பத்தி வரும், அதில் வேற கலப்பு பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ட்ரூத்ஃபுல் லேபிள்ங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டெக்னாலஜி, ஒரு சட்டம் சீட் ஆக்ட்ல இருக்கு. அதனால அந்த ஹைபிரிட்ஸ் எல்லாம் அந்த ஆக்ட்ல வர்றதுனால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த சீட்ஸ் மானிட்டர் பண்றதுக்கு. பட் அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய ஹைபிரிட்ஸ் நட்டு அதுல ஏதாவது ஜெனட்டிக்கல் வேரியேஷன் நாங்க ஃபீல்ட்ல போய் அதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம். பட் எடுத்தாலும் அந்த ஒரு சீசன் போனதுதான், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுவைனா அது அந்தந்த பிராந்திய ரகங்கள். இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரை சுத்தி ஒரு சில பயிர்கள் மட்டும் அந்த ஊரோட ஃபேமஸா இருக்கும். இருக்குதுன்னா என்ன, அந்த பகுதி சீதோஷ நிலையும் அந்த சாயிலும் அந்த பர்டிகுலரா அந்த ஒரு பயிர்களுக்கான எல்லாம். இப்போ நீங்க கோயில்பட்டி எடுத்துட்டீங்கன்னா சோளம், கோயில்பட்டி சோளம் உலக அளவில் அதோட ஃபேமஸுங்க. ஏன்னா அந்த இடத்துல சோளம் நல்லா வருது. அந்த பிராந்தியத்துல அந்த மண்ணும் சரி அதுவும் சரி. அப்புறம் சாத்தூர் எடுத்துட்டா மிளகா, சாத்தூர் மிளகாய்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதே மாதிரி ஆந்திரால குண்டூர் மிளகாய்க்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அதே மாதிரி நெல்லூர்னா நெல்லூர்ல நெல்லும் பருப்பு, தோரம் பருப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு அதைத்தான் புவிசார் குறியீடுன்னு சொல்றோம். இப்போ கொடைக்கானல்ல வெள்ளைப்பூண்டு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இப்போ அந்த போடி தேனின்னு அந்த பக்கம் ஏலக்காய், அப்புறம் திருவனந்தபுரம் தான் மிளகு. இப்படி இருக்குதுன்னா அந்த பகுதி பிராந்தியங்கள்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டும் சரி சாயிலும் சரி மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களும் சரி அதை கரெக்டா உற்பத்தி பண்ற நிலைமையில அது இருக்குது. அப்படி இருக்க போய் நமக்கு என்னன்னா அந்த பர்டிகுலரா அந்த ஏரியா இதுன்னா அது ஒரு நல்ல குவாலிட்டியா அந்த குவாலிட்டியில எந்த மாற்றம் இல்லாம இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அதே இதை எல்லா இடத்துலயும் கொண்டு வரணுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஏதாவது இந்த ஒரு ரகத்தோட அந்த ஒரு ரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணி அதை எல்லா இடத்துலயும் கொண்டு வருவாங்க. இது இப்போ நம்ம நாட்டு ரகம் அப்படின்னா அந்தந்த பிராந்தியங்கள்ல அது நல்லா இருக்கும். இப்போ பாலூர் ஒன்றுன்னு ஒரு கத்திரிக்காய் ரகம் இருக்கு. அது விழுப்புரத்துல பாலூர், அது விழுப்புரத்துல ரொம்ப அதிகம். ரெண்டாவது மதுரையில தேனியில அதிகம். பச்சை கலர் கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயில என்ன பெரிய ஒரு மெடிசனல் சப்போர்ட் என்னன்னா விதை நிறைய இருக்கும். நீங்க உங்களுக்கு ஆந்திரால அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளை பொண்ணுகளுக்கு பாத்தீங்கன்னா அசைவத்தை கொடுக்க மாட்டாங்க. அசைவம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் உள்ள ஒரு குழம்பு தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துது. அப்ப நம்ம இன்னைக்கு அழகா இருக்குங்கிற லெவல்ல இப்போ ஒரு ஹைபிரிட் கத்திரிக்காய் வாங்கினா உள்ள வெயிட் வரும், காய் பார்த்தா அழகா இருக்கும், ஆனா உள்ள விதையே இருக்காது. விதை குறைவான காய்கறிகளை எப்பயுமே சாப்பிடக்கூடாது. அப்ப விதை நிறைஞ்ச காய்கறிகள்லாம் இது இருக்கும். இப்ப வருஷ உபகாரான ஒரு வெண்டை ரகம் இருக்கு. அது ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ். ஒரு சுண்டு வர அளவுக்கு தான் இருக்கும், ஆனா உள்ள அவ்வளவு விதை இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு விதை இருக்குன்னா இப்போ ரீசெண்டா கூட நிறைய சுத்த வைத்தியெல்லாம் சொல்றாங்க வெண்டைக்காயை அப்படியே முழுசா நீளமா கட் பண்ணி தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிச்சா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுதுன்னு. அது இன்னைக்கு இருக்கிற அந்த வெண்டையில ஹைபிரிட் வெண்டையில திறந்து பார்த்தா உள்ள 10 விதை கூட இருக்காது.
அந்த வருஷோபகார வெரைட்டியில் ஒரு சுண்டு வரல் நீளம் தான் இருக்கும். அதில் வந்து உள்ள அவ்வளோ முத்தா அவ்வளோ விதை இருக்கும். அவ்வளோ விதை இருக்குன்னா ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு 1000 மருந்து பொருள் தானே அது. உணவுங்கிறது மருந்து தான் நம்மளை பொறுத்தவரையிலையும். மற்ற கண்ட்ரியில் எப்படியோ நமக்கு வந்து எல்லாமே உணவுங்கிறது மருந்துங்கிறதுனால தான் பெரிய பெரிய நோய்கள் வந்தாலும் நம்ம நாட்டில் பெருசாக அதோட தாக்கம் இல்லை. ஏன்னா உணவே மருந்துங்கிறது நம்மளோட அந்த காலத்துலேருந்து நம்மளோடது. அப்போ உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்டை மாதிரி சுவைக்காக உணவுன்னு போகும்போது அதோட கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நாட்டு ரக விதைகளை பற்றி சொல்லுங்க. இப்போ நிறைய இடங்கள்ல நாட்டு விதைகள் பராமரிச்சுட்டு வராங்க. ஆனால் இதுக்குன்னு வந்து சிறப்பு சட்டங்கள் இல்லை. அதை வந்து இப்போ விவசாயத்துறை வந்து அதுக்குன்னு சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்து இந்தந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இருந்து நாட்டு விதைகளை ஸ்டோர் பண்ணிக்கலான்னு அவங்க ஒரு பாலிசி முடிவுக்கு வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மக்காச்சோளத்தில் ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணி அதோட டெமோ ஃபீல்டு வந்து இங்கே பல்லடத்தில் வச்சுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அதோட சீட் ப்ரொடக்ஷன் வந்து பிரீடர் சீட் வந்து அவங்க வந்து ஃபார்மருக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. இந்த சீடை வந்து சீட் ப்ரொடக்ஷன் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு மக்காச்சோளத்தில் வந்து அதிகமாக வித்துட்டு இருக்க பூரா வெளிநாடுகள்லேருந்து வந்த வெரைட்டி தான். வெளிநாடுகள்னு வந்த வெரைட்டி அந்த பிராந்தியங்களில் உள்ளவனுக்கு அது சரி, நமக்கு அது தேவையில்லாத ஒன்று தான். இப்போ வந்து ஓட்ஸ் வந்து இப்போ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு சீரியலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா விளம்பரங்கள் எதோ போடுறாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஓட்ஸ் நமக்கு தேவையில்லை. அந்த ஓட்ஸில் இருக்க ஃபைபர் நமக்கு வந்து ஆபத்தானது தான், நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு அதை விட வந்து நமக்கு ஈஸியாக டயட்டரி ஃபைபர் உள்ள நியூட்ரியன்ட்டு கம்பு இருக்குது, ராகி இருக்குது, இது இருக்குது, தெனை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குதிரைவாலி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சாமை இருக்குது. இவ்வளோ சிறுதானியங்களை வச்சுட்டு நம்ம ஏன் போய் வந்து ஓட்ஸை போய் தொடணும்? ஸோ நம்மளை தான் முதல்ல மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நம்மளோட பொருள் மேலே மரியாதை வரும். ஸோ நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நம்ம அதையே தேடிட்டு இருந்தோம்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட இன்னொரு பிரச்சனையும் தாங்க நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால தான் வந்து இப்போ இந்த நாட்டு ரகங்களை பொறுத்தவரையில் அதுதான் டேஸ்ட் இல்லைன்னே சொல்லலை. தங்கள் மேலை நாடுகளில் பணிபுரிந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. நான் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இந்த கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் அளவுக்கு சைஸ் வரும், அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தா. ஆனால் இங்கே இருக்கிற 1 கிலோ கொத்தமல்லியில் அடிக்கிற வாசம் 1 டன் கொத்தமல்லியில் அங்கே இருக்காது. அப்போ நம்ம பிராந்தியங்களில் உள்ள பொருளுக்கு எவ்வளோ மரியாதை. இப்போ மதுரைன்னு எடுத்துட்டிங்கன்னா மல்லி, அந்த மதுரை மல்லிகைப்பூ வாசம் வேறு ஊரில் இல்லையே. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் அதுக்குன்னு தேவைப்படக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் அங்கே இருக்குது. அந்த பயிர்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு காலத்தில் விவசாயங்கிறது பண்டமாற்று முறையை அடிப்படையாக வச்சது தானே. பணத்துக்கு விவசாயங்கிறது வந்து நாளடைவில் வந்தது தானே. முதல்ல வந்து பண்டமாற்று முறை தான். யார்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வர்றது தான் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக உற்பத்தியும் தேவையும் கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக போயிட்டே இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கும்போது அந்த ப்ரைஸில் மாற்றுப்பாடுகள் வருது. அந்த அதிகமான அந்த இதுக்காக நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறோம். அப்போ பிரச்சனை வந்து எப்படின்னா அந்தந்த பிராந்தியங்களில் உள்ள பொருளை அந்தந்த மக்கள் வந்து மதித்து வாங்கணும். வாங்கினா அவங்களுக்கு நல்லது, வாங்குறவங்களுக்கு நல்லது, விற்கிறவங்களுக்கு நல்லதுங்கிற காட்டிலும் வாங்குறவங்களுக்கு நல்லது. இப்போ இந்த ஏரியா எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் நல்லா கிடைக்கிதுன்னா இந்த ஏரியா மஞ்சளுக்கு மக்கள் மரியாதை கொடுத்தாங்கன்னா எதுக்கு வெளிநாட்டு மஞ்சள் பொடியோ வெளிநாட்டு மஞ்சள் அதுக்கு வருது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, தக்காளி இவ்வளோ தூரம் விளையிற ஒரு ஊரில் எத்தனை சாஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் 6 மாதம் மட்டுமே தக்காளி விளையிற நாட்டிலேருந்து சாஸ் உற்பத்தியாக இந்தியாவுக்கு வருது. அதனால் 6 மாதம் தான் விவசாயம் பண்ண முடியும். நம்ம வருஷம் முழுக்க விவசாயம் பண்ணலாம், எல்லா காலங்கள்லையும் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து நம்மகிட்ட சாஸ் மார்க்கெட்டை அவன் வந்து கையில் எடுக்கிறான். அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும்னு நம்ம வந்து அதை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளை நம்மளாலே வந்து அதோட பகுதி பொருளாக மாற்ற முடியலன்னா நம்மகிட்ட தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து நம்மளோட அந்த பாரம்பரிய ரகங்களை வந்து இது பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு தனி கேம்பெயின் டெவலப் பண்ணி அது மூலமாக ஒருத்தர் பாதுகாத்துட்டு இந்த மாதிரி இதை வந்து என்ன செய்யணும்னா பாரம்பரிய ரகங்கள் பற்றி கூறுங்கள். இந்த பாரம்பரிய ரகங்களுக்குன்னே உள்ள மார்க்கெட்டில் வந்து விவசாயிகள் சந்தைப்படுத்துகிறாங்கன்னா அதோட முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ ஒரு காலம் நம்மளுக்கு வந்து பழைய உணவு முறையில் வந்து தேயிலை கிடையாது.
தேயிலை நமக்கு எப்போ வந்ததுன்னா பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் தேயிலை வந்துச்சு. நம்ம பழைய டீ என்ன உற்சாகப்பானம் ஒன்று இருந்திருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீ. பட் அதுக்கு முன்னாடி டீ வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது உற்சாகப்பானம் இருந்திருக்கும்ல. என்னது தெரியுமா அது? எலுமிச்சை இலை, அடுத்து வந்து இது கொய்யா கொழுந்து, அடுத்து நாவல் இலை கொழுந்து, நாட்டு சக்கரை. இதுதான் நம்மளோட பழைய உற்சாகப்பானம். இதை குடிச்சு பாருங்க, நைட்டில் நீங்கள் தூங்க நினைச்சாலும் தூக்கம் வராது. ஏன்னா அதில் அவ்வளோ தூரம் ஆக்சிஜன் இருக்கு. தூக்கம்ங்கிறது உடம்புல ஆக்சிஜன் டிப்ரிவேஷன், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சாதான் தூக்கம் வரும். அப்போ நல்லா டீப் ஸ்லீப் பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து டீப் ரெஸ்பிரேஷன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து பாடியில் பிளெண்டாக கரெக்டாக ஆயிடுது. நமக்கு வந்து சுறுசுறுப்பு கிடைச்சது. உடம்புல எல்லா பகுதியிலும் ஆக்சிஜன் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் அந்த பிராணாயாமம் பயிற்சியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம உணவு முறையில் வந்து எந்த இதெல்லாம் வந்து ஆகாதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் பிரிட்டிஷ்காரன் டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீயை எப்படி பழக்கினாங்க தெரியுமா? எல்லா தெருமுனையிலையும் வந்து டீயை போட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தான். ரோட்டில் போகிறவங்களை பூரா நின்று டீ குடிக்க வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த பழக்கத்துக்கு பழக்கினாங்க. நமக்கு வந்து காப்பி நம்ம வீட்டில் இருந்துச்சு. நம்ம பழைய இதில் வந்து காப்பி இருந்துச்சு. ஆனால் காப்பி வந்து உணவு முறையில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சே தவிர முதல்ல உணவு முறையில் காப்பி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இது வந்துச்சு. அப்புறம் வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்மளோட வந்து ஃபுட் சிஸ்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்க் பேஸ்டு டயட் சிஸ்டங்கிறதுனால காஃபியில் பாலை கலந்தாங்க, டீயில் பால் கலந்தாங்க. டீயில் பாலை கலக்கும்போது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது வந்து உடம்புல அதிகப்படியான இன்சுலினையும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து டயபெட்டிக் டாக்டர் சொல்கிறாங்க. டீயில் வந்து டீயை தனியாக குடிங்க, பால் தனியாக குடிங்க, ரெண்டையும் சேர்த்து குடிக்காங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு எதெல்லாம் ஆகாதோ எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ இனி நம்ம தான் மாறணும். நம்மளோட அந்த டீ நாங்கள் நிறையா அந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணும்போது பழைய பெரியவங்க சொன்னது. இதை எனக்கு சொன்னவர் வந்து அப்போவே அவருக்கு 100 வயசு இருக்கும். இதாயா நம்ம டீ அப்படின்னாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இதையா நம்ம நான் ஒரு தடவை போட்டு பாரு, குடிச்சு பாரு. இந்த டீயை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது வாதம், பித்தம், கபம் 3ம் கரெக்டாக இருந்துச்சு. இதில் வந்து வெயில் காலங்களில் துளசி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் மழை காலங்களில் இந்த டீயில் கூட துளசி சேர்த்துக்குவாங்க. வெயில் காலங்களில் இதுக்கு பதிலாக கருவேப்பிலை சேர்ப்பாங்க. இதெல்லாம் எனக்கு அந்த பெரியவர் சொன்னது. இது நம்ம எங்கேயும் கிடைக்கல. நம்ம எல்லா தோட்டங்களுக்கும் போகும்போது அங்கே இருக்கிற பெரியவங்களோட அனுபவங்களை கேட்டப்போ அவங்க சொன்னது நம்மளோட உற்சாகமானங்கிறது இதுதான். அப்போ இதை விட்டுட்டு நம்ம வந்து இப்படி நம்ம வந்து ஒரு ஆகாத ஒன்று தொட்டிருக்கோம். இதே மாதிரி தான் ஒன்னொன்னுலையும் செஞ்சுருக்கிறோம். அப்படி நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட பாதையை மாற்றணும். ஒரு பாதையில் போகிறோம் தப்பாக தெரியுதுன்னா நம்ம தான் பாதையை மாற்றிக்கணும். அப்போ கொஞ்சம் வந்து அந்த அழகுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகுக்கும் தோற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம அதில் உள்ள கருப்பொருள் என்ன, அதில் உள்ள என்னது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நோக்கத்தில் வந்து நுகர்வோர்கள் மாறும்போது எதுக்கு விவசாயிகள் தேவையெல்லாம் மருந்து அடிக்க போகிறாங்க? மருந்து அடித்தா நோய் இருந்தாலும் பூச்சி இருந்தாலும் கொண்டாய நான் சாப்பிட்றேன், இப்போ பரவாயில்ல, நோய் பூச்சி இருந்தால் இருந்துட்டு போகுது, விடு, அது 2 இத்தனைக்கான கடிச்சிட்டு போகுது, நான் வந்து அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு பப்ளிக் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு தேவையெல்லாம் மருந்து அடிக்க போகிறாங்க இவங்க? அழகான பொருள் தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கும் போது வேறு வழி இல்லை. அதை என்னமா செஞ்சு அந்த மாதிரி பொருளை தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கட்டாயத்துக்கு ஃபார்மர்ஸ் வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க மருந்து அடிக்கிறாங்க. தேவையில்லாட்டி எதுக்கு மருந்து? நல்ல பொருளே விலை போகுதுன்னா, இருக்கிறது போகுதுன்னா எதுக்கு வந்து அவங்க பூச்சி மருந்துகளை ஒரு பூச்சி மருந்தெல்லாம் நீங்கள் குறைஞ்ச விலையாக விற்கிது. நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காய்க்கு வந்து வாரத்துக்கு 2 மருந்து. ஒரு மருந்துக்கு வந்து மினிமம் வந்து 550 ரூபா 600 ரூபா. அவங்க அடிக்கிற கூலி சேர்த்தா 550 ரூபா. ஒரு மருந்துக்கு 1000 ரூபா செலவாகுது. அந்த வெண்டைக்காய் வந்து கிட்டத்தட்ட 120 நாள் வயசுனா 120 நாளில் எத்தனை மருந்து அடிக்க வேண்டியிருக்கு? இந்த செலவுலாம் அவங்களுக்கு தேவையில்லாது தானே. ரெண்டாவது வந்து அந்த கொஞ்சம் முத்தின வந்தாலும் அந்த காயை நம்ம வந்து தொடமாட்டோம். முத்தின காயை வந்து ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தோம் ஒன்று. இன்னொன்று வந்து அதை அப்படியே கட் பண்ணி வேக வச்சு காய வச்சு அதை வத்தலாக பயன்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் காய்கறி வத்தல் இருக்கும்? ஒரு காலத்தில் எல்லார் வீட்லையும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு. சுண்டைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அடுத்து வந்து கொத்தவரங்காய். இந்த 4 காயையும் வந்து கிடைக்கும் போது கட் பண்ணி அவிச்சு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு காய வச்சு வச்சுருப்பாங்க. எடுத்து இப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம இப்போது உணவு முறையில் இருந்து மாறி இருக்கிறோமா? ஸோ இப்போ நம்ம உணவு முறையிலேருந்து நம்ம தான் 100% மாறி இருக்கோம். அப்போ மாறும்போது உங்களுக்கு தகுந்த ஒரு பொருளை அவங்க தயார் பண்ணத்தானே செய்வாங்க. அது விஷமாக இருந்தால் எப்படி, விஷம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்குறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் சரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிறோம்னா தானே பொருள் வந்து விஷம் இல்லாமல் வரும். ஸோ அதனால மக்கள் கொஞ்சம் அவங்களுக்கும் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து இன்னொன்று நாட்டு காய்கறிகளை பொறுத்தவரையில் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்காது. கத்திரிக்காயில் முள் இருக்கணும். காம்பில் முள் இருக்கிற கத்திரிக்காய் தான் நல்லது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லை, காம்பில் முள் இருக்கணும். அப்புறம் வந்து நாட்டு காய்கறிகளையும் பூச்சி மருந்து பயன்படுத்தாத காய்கறிகளை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காவே எடுத்துக்கோங்க.
அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு காம்புல மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூனை முடி மாதிரி சின்ன லைட்டாக ஒரு growth இருக்கும் சின்னதாக. அது என்னன்னா அதோட தாவரங்களோட உணர்கொம்புகள்னு சொல்லலாம். அதாவது தாவரங்களுக்கு மூளை கிடையாது. அப்போ வந்து தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் அது எப்படி புரிஞ்சுக்கும்? அது உடம்புல சுரக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் மூலமாக தான் சுரக்கும். இதை வந்து சரியாக முறைப்படுத்தி கொண்டு வர்றது அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த பூனைமுடி போன்ற அமைப்பு. இது என்ன பண்ணா டெம்பரேச்சரை புரிஞ்சுக்கும். டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு சொல்லும், இன்னைக்கு இவ்வளோ மழை பெய்யுது, இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை செய்யணும் அப்படிங்கிற தகவலை அது கொடுக்கும். அதுக்கு தகுந்து இது பண்ணும். இந்த கெமிக்கல் விவசாயம் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கெமிக்கல் இதுன்னு பண்ணும்போது இந்த குரோத்தே இருக்காது. இதை தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த குரோத்தே இருக்காது. இந்த குரோத் இருக்கிற இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அந்த வந்து ஒரு சின்ன இப்போ தக்காளி மேலேயும் வந்து காம்பை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்னதாக. அப்புறம் வந்து அடுத்த கேட்டகரியில் பாவக்காய் எடுத்துக்கோங்க. நம்ம பாவக்காய் வந்து முன்னாடி இருந்த நம்ம நாட்டு பாவக்காய்ங்கிறது வந்து ஒரு விரல் நீளம் தான் இருக்கும். அதாவது ஒரு விரல் நீளம்னா அந்த ஒரு இன்ச்சு நீளத்தில் உள்ள குட்டி குட்டி காய், அதுதான் நம்ம நாட்டு ரகம். அதுக்குள்ளே விதை நிறையா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, விதை நிறைந்த காய்கறிகளை தான் சாப்பிடணும், விதை இல்லாதது தொடக்கூடாது. சீட்லெஸ் சாப்பிட 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 எல்லாரும் வந்து டெஸ்ட் பேபிக்கு போக வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அது ஏன்னா அது அந்த வேலையை காட்டும். இப்போ வந்து ஒரு கேமிட்ஸ் இருக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து அந்த கேமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேமிட்டோசைடு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேமிட்டோசைடுங்கிற கெமிக்கல் மனுஷ உடம்புக்குள்ளே போய் அதே வேலையை காட்டும். அப்போ நம்ம வந்து கொஞ்ச நாளில் வந்து 50% உணவுக்கு 50% மருந்துக்குங்கிற செலவு நம்ம வேற சேவிங்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது நம்ம எக்கனாமியில். 50% உணவு செலவழிப்போம், 50% மருந்துக்கு செலவழிப்போம். என்ன காரணம்னா எது நல்லதுங்கிறத நம்ம வந்து தெரியாமல் போயிட்டோம். அதை இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மருந்துக்கு செலவாகிற காசு வந்து குறையும். இயற்கை விவசாயத்தை முன்னேற்ற என்ன வழி? இப்போ ஏற்கனவே நான் வந்து இந்த உற்பத்திங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் லைட்டாக சொன்னேன். அதாவது வந்து உற்பத்திங்கள 2 டைப் இருக்குங்க. அதாவது நல்ல தரம் குறையாத ஒரு பொருள், அப்புறம் வந்து தரம் இல்லாத ஒரு பொருள், இப்படின்னு 2 விஷயம் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுகர்வோர் மத்தியில் ஒரு தரமான பொருளுக்கு அவங்க ஒரு மரியாதை கொடுக்கும்போது அவங்க வந்து அதாவது உள்ள இருக்கிற அதை கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கிற அந்த உண்மை தரம் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது போலியான பொருட்களுக்கு தன்னை போல மதிப்பு இல்லாமல் போயிடும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உற்பத்திங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு இதாக கையில் எடுத்துட்டோம்னா முதல்ல வந்து நல்ல நிலம் நல்ல நிலமா இருந்தால், இப்போ ஒரு 10 வருஷம் விவசாயம் பண்ணாத நிலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் விவசாயம் பண்ணும்போது ஒன்றுமே போடாமல் நல்ல ஈல்டு வந்துடும். நாங்கள் வந்து 25 லட்சம் ஏக்கர் லேண்ட் ஒன்று ஆப்பிரிக்காவில் எடுத்தோம் ஒரு கம்பெனிக்காக. அந்த நிலத்தை போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அதில் இருந்த சத்துக்களோட வீதத்தை சொல்லப்போனால் நைட்ரஜன் வந்து 1.5 டன்னு, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் 1 டன்னு குறையாமல் இருக்குது, பொட்டாஸ் 2 டன் இருந்துச்சு. இது சாயிலில் இருக்கிற சத்துக்களோட வீதாச்சாரம் ஒரு மண்ணில். அதில் வந்து 10-40 வருஷமாக விவசாயம் பண்ணலை, அப்படி இருக்குது. ஆனால் நம்ம சாயிலில் கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 கிலோ 50 கிலோ தான் இருக்கும். நாங்கள் அவ்வளோ இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இது? தொடர்ச்சியாக அந்த படிமங்கள் அந்த தாவரங்களில் வந்து தாவரங்களோட அங்கக படிமங்கள் மண்ணில் படிஞ்சிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இந்தியாவில் உள்ள மண்ணின் தன்மை பற்றி கூறுங்கள். இங்கே வந்து நமக்கு வந்து ஏற்கனவே இந்தியன் சாயில் வந்து பொட்டாஷ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்தியன் சாயிலில் பொட்டாஷ் கம்மி கிடையாது. இப்போ மற்ற நாடுகள்லாம் பொட்டாஷுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு பொறுத்தவரையில் இந்தியன் சாயில் வந்து பொட்டாஷ் ரிச்சாக இருக்கிறதுக்கு காரணம் தான் இந்திய பொருட்கள் எல்லாமே வந்து வாசம் மிகுந்ததாகவும் சுவை மிகுந்ததாகவும் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் பொட்டாஷ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற நல்ல இப்போ ஒரு நிலத்தை எடுத்துட்டோம்னா அந்த நிலத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த பயிருக்கு சத்தாகும் அப்படிங்கிற மாதிரி பயிர் முறைகளை கையாளுறது ஒன்று. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஒரே எடுத்துக்காட்டு தென்னை மரத்தை எடுத்துக்கோம். தென்னை மரம் வந்து இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் கணக்கு போட்டால், இன்றைக்கி இருக்கிற கெமிக்கல் ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு, அது ஹைபிரிட் மரம்னா 2500 ரூபாலாம் செலவு பண்ணுறாங்க உற்பத்திக்கு. நாங்கள் வந்து இதுக்குன்னே ஒரு பிரத்யேக இயற்கை உரம் தயாரிச்சிருக்கிறோம். எல்லா பயிர்களுக்குமே அதிகமாக வந்து தோட்டக்கலை பயிர்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். இப்போ மலர் பயிர்கள்லேருந்து காய்கறியிலேருந்து அடுத்து பழங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த பொருளை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஆராய்ச்சியில் வச்சுருந்து ஒரு 6-7 வருஷமாக அது வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற கேரண்டியே வந்து ப்ரொடக்ஷன் எந்த விதத்துலையும் குறையாது. அது வந்து சர்டிஃபைடு ப்ராடக்ட்டு ஆந்திரா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து டெஸ்ட் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். அது வந்து முழுக்க வந்து வேரியஸ் மினரல்ஸ்,
அது வந்து எந்தெந்த சத்து மூலாதாரங்கள் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இயற்கை உரமாக தயாரித்து அதில் வந்து அதை என்ரிச் பண்ணுறதுக்கு எல்லா மண்வாழ் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே ஆக்டினோமைசிட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லா நுண்ணுயிரிலும் அதில் கலந்து அதை வந்து ஒரு அனரோபிக் கண்டிஷனில் வந்து கம்போஸ் பண்ணி அதில் இருக்க களை விதைகள்லாம் கொண்டு அதை வந்து ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ் அப்படி ஒரு இதாக பண்ணியிருக்கோம். அது வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரொடக்ஷனில் எந்த விதத்துலையும் குறையிறதில்லை. இப்போ நாங்கள் கண்டினியூஸாக எங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஒரு தென்னை மரம் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 காய் வந்து நல்ல மரம் வந்து நல்ல லேண்ட் நல்லா இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட 300-350 காயும் தாண்டி கிடைக்கிது. அது காய் எண்ணிக்கை அதிகமாகும் போது வெயிட்டெல்லாம் குறையிறதில்ல. வெயிட் ஆவரேஜ் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 500-550 கிராம் வெயிட்டும் கொண்டு வந்துடுவோம். அது என்னத்த அதாவது இப்போ 80 காய் இருக்கிற மரம்னா எங்கள் ஃபெர்டிலைசருக்கு எங்கள் டெக்னாலஜி அண்ட் எங்களோட இதை யூஸ் பண்ணும்போது தாராளமாக அது வந்து ஒரு 80 காய்ங்கிறது ஒரு 150 காயாக வந்துடும். அடுத்த ஃபர்தர் இயர்ஸில் வந்து அந்த ஹை ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்துடுது. இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து 110 நட்ஸ், 110 காய் தான் ஒரு மரத்துக்கு. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்துமே அவ்வளோதான் வருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அந்த கொடுக்குற கெமிக்கல் ஃபெர்டிலைசரையும் வாங்கி ப்ராசஸ் பண்ணக்கூடிய தகுதி மண்ணுக்கு இல்லாமல் போச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், அது சும்மா ஒரு பொருளாக மண்ணில் கிடக்கும். இந்த இப்படி ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் ஆன எல்லா டாக்ஸின்ஸும் நாங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசரில் எமிட் ஆயிரும், அது வெளியே தள்ளிடும். இது உள்ளே போய் அந்த கெமிக்கல்ஸை பூரா வந்து வெளியே எமிட் பண்ணி அதை வந்து மேலே அப்படியே அந்த மரத்தை சுற்றி வெள்ளையாக படிய வைக்கும். அப்புறம் அதில் இருக்கிற இன்னொரு நுண்ணுயிரி வந்து இது இந்த வெள்ளையாக படிஞ்சிருக்கிற அந்த எமிட் ஆனது மேலே எல்லாம் வளர்ந்து அதை டீனேச்சர் பண்ணி மண்ணை வந்து ஒரு 2-3 வருஷத்தில் வந்து மண்ணை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுரும். அதாவது எந்த சுவையும் குறையாமல் ஒரு தரமான ஒரு உற்பத்தி பொருளும், உற்பத்தியோட குவாலிட்டி, அப்புறம் நம்பர் ஆஃப் அதாவது உற்பத்தியோட அளவு, இந்த ரெண்டுமே குறையாம மெயின்டைன் பண்றோம். நீங்க இதுவரை என்னென்ன ஆராய்ச்சி செய்தீர்கள், அதை பற்றி சொல்லுங்க. இந்த உரம் வந்து நான் எதுக்காக பண்ணேன்னா, நான் வந்து விற்கிறதுக்காக முதல்ல பண்ணல. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்திய மூலிகை பயிர்கள் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு லக்னோவில் ஒன்று இருக்கு. அதில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த லீஃபி ஹெர்பல்ஸ் வந்து அதாவது இலை சம்மந்தப்பட்ட மூலிகைகள் வந்து கொஞ்சம் வந்து உற்பத்தி குறையுது, அது வந்து அப்போ வந்து அதுக்கு வந்து ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அதோட நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது காய்கறியிலே டேஸ்ட் குறையும் போது மூலிகைகள் என்ன ஆகும். நீங்கள் ஒரே எக்ஸாம்பிளாக பாருங்கள், காட்டில் இருக்க ஒரு துளசி எடுத்து வாயில் கடிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வாயில் வேறு டேஸ்ட்டே தெரியாது. ஆனால் இதுவே ஒரு வாய்க்காக்கரையில் இருக்க துளசியை சாப்பிட்டு பாருங்கள், ஒரு இது இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதில் செடிமெண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பொருட்கள் எல்லாமே தடவட்டுறது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு யாரும் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல. ஏன் வந்து காட்டில் இருக்க துளசிக்கு மட்டும் அவ்வளோ காரம் இருக்குது, இதே வாய்க்காலில் இருக்க துளசிக்கு வந்து காரம் இல்லையே, கலராக இருக்குது, இலை பெருசாக இருக்குது, இலை நிறையா வருது, ஆனால் அது வாசம் மனமும் டேஸ்ட் இல்லாட்டி அது எதுக்கு, மூலிகை எதுக்கு? மூலிகையோட முக்கியத்துவம் என்ன, அதில் உள்ள தெரியாமல் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த உயிர் வேதி பொருட்கள், அந்த உயிர் வேதி பொருட்களோட அளவு குறைஞ்சதுக்கப்புறம் அது இது குப்பை தானே. அப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு நல்லா வேணும். அட் தி சேம் டைம் வந்து எனக்கு வந்து அதோட ஆல்கலாய்டு கண்டென்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்துடக்கூடாது. கெமிக்கல் பயோகெமிஸ்ட்ரி என்ன இருக்கணுமோ அது காட்டிலேருந்து எடுக்கக்கூடிய மூலிகையும் சரி வளர்ப்பு மூலிகையும் சரி ஒன்றா இருக்கணும். இதுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுன்னு அவர் கேட்டார். அவருக்காக பண்ணது தான். அதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்கிறத வந்து வேறு பயிர்களுக்கு போட்டு பார்த்து அதுக்கப்புறம் இது வந்து ஃபீல்டில் என்னென்ன வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் அதை டொமஸ்டிகேஷன் பண்ணோம். ஸோ இது மாதிரி வந்து உற்பத்தியை குறைய விடாமல் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு வழிகள் இருக்குது. அதை வந்து இப்போ எங்களோட தொடர்பில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துறோம். இப்போ எங்கள் பொருளை கொடுத்தாலும் அது போக ஒரு சில பொருட்களை அவங்களே தயார் பண்ணுற சொல்லியும் கொடுத்துறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி சொன்னாலும் சரி இல்லை எங்கள் பொருளை கொடுத்தாலும் சரி நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்கள்ட்ட போய் பார்க்குறதில்ல. ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த பயிரோட சாகுபடி செலவு கணக்கில் வச்சுட்டே தான் பண்ணுறோம். ஏன்னா சாகுபடி செலவு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சாதான் அது வந்து விவசாயிகளுக்கு லாபம். ஏன்னா விற்பனைங்கிறது இவங்க கையில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாகுபடி செலவுக்கு வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது அந்த யோசனையில் தான் நான் இப்படி ஒரு பொருளை தயார் பண்ணேன். அப்போ உற்பத்தியும் குறையிறதில்ல, அதோட ஒரிஜினல் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அதுவும் குறையிறதில்ல, அப்புறம் வந்து ஃபார்மர்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக சஸ்டைனபிளாக இருக்குது, நிலத்துக்கு நல்லா இருக்குங்கிறதுனால தான் எங்களோட தொழில்நுட்பங்கள் வந்து வெகு வேகமாக வந்து நிறைய நாடுகள்லையும் சரி இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்லையும் வேகமாக பரவிட்டு வருது.
எனக்கு வந்து ஒரு நாள் கூட டைம் இல்லாமல் என்ன ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த பொருளை தயாரித்தது. அப்புறம் சில அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு சில இலைகளை வச்சு பூச்சி தடுப்பு இது தயாரிக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த பிராந்தியங்களில் எதாவது கிடைக்க போகும்போது பார்க்குறோம். இந்த இலையெல்லாம் இடித்து இந்த சாறு எடுத்து இப்படி அடிச்சு விட பூச்சி குறையுன்னா அது குறையுது. ஸோ இப்படி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியும் கொடுக்குறோம். எங்கள் பொருளை விற்கிறது மட்டும்னா உங்களுக்கு சொல்லியும் கொடுக்கறதுனால ப்ரொடக்ஷன் எந்த விதத்துலையும் குறைய விடுறதில்ல. இப்போ எங்கள் மெத்தடில் வந்து சின்ன வெங்காயம் வந்து பண்ணும்போது நல்ல கலர் உள்ள, அதே நேரத்தில் ஒரு குமிழ் நட்டால் கிட்டத்தட்ட 19 குமிழ், ஒரு ஏக்கருக்கு 9.5 டன் வெங்காயம் கேரண்டி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பூச்சி மருந்தே வந்து ஒன்று இல்லாட்டி ஒன்று கூட தேவைப்படாது சில இடங்களில், அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அப்போ வந்து ஏக்கருக்கு 9.5 டன்னுங்கிற போது ஒன்றும் அது மாதிரி ஒரு பெரிய ஈல்டு கிடையாது. நார்மலாக வந்து இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பெரிய ஃபார்மர்ஸ்ட்டை போய், அவர் பல வருஷம் என்னை விட ரொம்ப வயசு கூடினவர், விவசாயத்தில் வந்து என் வயசும் அவர் அனுபவம் ஒன்று, அந்தளவுக்கு இருக்கிற அவர்கிட்ட போய் மோதி அவர்கிட்டயே லேண்ட் எடுத்து 1 ஏக்கரில் வந்து அவரோட மெத்தட்லையும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை வச்சும் 1 ஏக்கர் வெங்காயமும், அதுக்கு எதிர்த்த இன்னொரு இடத்துல எங்களோட மெத்தட்லையும் பண்ணி அந்த ஏரியா உடுமலைப்பேட்டையில் அந்த ஏரியா மக்களெல்லாம் வந்து பார்க்க வச்சு ஈல்டு அன்னைக்கு அந்த ஊர் மக்களே வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஈல்டு எடுத்து வெயிட் போடுற அன்னைக்கு ஸோ எல்லாரும் வந்து நேராக பார்த்தாங்க. ஸோ அப்போ வந்து விவசாயத்தை வந்து காப்பாற்றுறது வந்து விவசாயிகள் கையில் 90%னா ஒரு 10% விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்களை மாதிரி மக்கள் கையிலே இருக்குது. அவங்களையும் முறையாக பயன்படுத்தி இது மாதிரி இப்போ எது தேவையோ எங்கள்கிட்ட கேட்டால் எத்தனை மணிக்கு நைட்டு 1 மணிக்கு கேட்டாலும் சரி 1:10க்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது இன்றோடு நிறைவடைகிறது. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி. நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் பலகை நிகழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.